டொனால்டு ட்ரம்ப் புதுசா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கார். அதுவும் இந்தியாவுக்காக. என்னங்க ஆயில் வாங்க தடை, ஆனா அதே ஆயில விக்க தடை இல்லை. என்ன ஒரு கோமாளித்தனம் பாத்தீங்களா? அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட இருந்து எந்த நாடும் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கார். மீறினா அந்த நாட்டு மேல பொருளாதார தடை போடுவாருன்னு மிரட்டுறாரு. ஆனா அதே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின எண்ணெயை சுத்திகரிச்சு டீசல், பெட்ரோலா வித்தா தப்பு இல்லையாம். இதை கேட்ட உலக பொருளாதார நிபுணர்கள் இது ரொம்ப கோமாளித்தனமான கொள்கைன்னு கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. ட்ரம்ப்போட உண்மையான நோக்கம் என்னன்னா, இந்தியா மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளை மிரட்டி ரஷ்யா கிட்ட மலிவா கிடைக்கிற எண்ணெயை வாங்க விடாம தடுக்கிறது தான். அப்புறம் அதிக விலைக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க வைக்கணும்னு நினைக்கிறார். ஒரு பிசினஸ்மேனா அவர் தன்னோட வர்த்தக நலனை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறார். இந்தியாவை ஒரு துணை நாடா நினைக்கிறாருன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா இந்திய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இது பழைய இந்தியா இல்லை, இப்போ இருக்கிற மோடியின் புதிய இந்தியா. வல்லரசுன்னு மிரட்டினாலும் தக்க பதிலடி கொடுக்க நாங்க தயார்னு அடிச்சு சொல்றாங்க. இந்தியா இப்ப உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய சக்திங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பணிஞ்சு போகாதுன்னு நம்பலாம்.